ஆதாம்ல இருந்து அவங்களுடைய மனித குல தோற்றம் ஆரம்பிக்குது. அல்லாவுக்கு நாங்க நெருக்கமானவங்க, எங்களை இறைவன் தண்டிக்க மாட்டான். அதே நேரத்துல எல்லா திருட்டு பயல்களுமே திறமையா தான் இருப்பாங்க. அந்த கிறிஸ்துவ நாடுகளை என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவம் எவனும் வட்டி வாங்கக்கூடாது, யூதர் மட்டும் வாங்கலாம். வட்டிங்கிற தொழில யூதர் மட்டும்தான் இருப்பாங்க. இது மோனோபோலி. கிறிஸ்துவனா மாறு, இல்லைன்னா செத்து மடி. இப்ப நம்ம பாக்குறோமா இல்லையா, கந்து வட்டின்னு கொடுத்துட்டு அவனை மனிதன் சாவுற அளவு கொண்டு போனாலும் இறக்கப்பட மாட்டாங்க. இவங்க உள்ள இருந்துகிட்ட காட்டி கொடுத்தாங்க யூதர்கள். யூதர் இப்போது இஸ்லாத்தின் பார்வையில் ஹிட்லர் மாபெரும் தவறு செய்திருக்கிறார். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைய மக்களுடைய உணர்வு என்னன்னு கேட்டா, ஹிட்லர் மொத்தமா அழிச்சுதான் நல்லா இருக்குமே. இப்ப இவங்களே முகமதை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இவங்களுடைய அந்த மதிப்பு குறைஞ்சு போயிடும். நபிகள் நாயகத்தை கொலை செய்வதற்கு யூதர்கள் திட்டமிட்ட இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு ரவுடி ஒண்ணு இருந்தா தான் நமக்கு கொள்ளையடிக்க முடியும். உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம், இது ஒரு கதைத்தல், சமகால அரசியல் மற்றும் உலகளாவிய சமூகங்களின் வெறுப்பின் பால் மக்களின் புரிதல்களை நாம் தொடர்ந்து உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழ் பேசும் நல்லுலக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரபு இலக்கண பேராசிரியர், குறிப்பாக சமூகங்களின் பால் இறையியல் தத்துவத்தை ஆழமான புரிதலோடு பல தசாப்தங்களுக்கு மக்களுக்காக வழங்கி வருகிற பேராசிரியர் ஜனாப் பி ஜெய்னுல் அபுதீன் அவர்களிடத்தில் நாம் இன்றைக்கு நம் உள்ளங்களில் ஏற்படுகிற பல கேள்விகளை சமாதானம் இல்லாமல் அவரோடு கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வில் ஜனாப் பி ஜெய்னுல் அபுதீன் அவர்களை நாம் வரவேற்கிறோம். சார் வாங்க. சார், இப்போ முதல் கேள்வி, சமகால போர்கள் கஸாவிலும் இஸ்ரேல் ஈரானிலும் நடக்கிறது. பொதுவாக உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு செய்தி, யூதர்கள் மிகவும் அறிவுஜீவிகள், யூதர்கள் வல்லமை மிக்கவர்கள். இந்தியாவிலே எழுதப்படுகிற காணொலிகளும் அப்படித்தான் பேசப்பட்டது. யூதர்களை வெற்றி கொள்வதற்கே முடியாது. இட் இஸ் சோ கால்ட் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ். யாரும் வெற்றி கொள்ள முடியாது. யூதர்கள் யார்? அப்படி அவர்களுக்கு என்ன விசேடமான சக்தி உண்டு? நீங்க பேசும்போது இறைவன் அனைத்து ஆத்மாக்களையும் ஒரே தாயின் கருவிலிருந்து தான் படைத்தார்கள் என்று சொல்றாங்க. ஆனா யூதங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் விசேடமான படைப்பு, நாங்கள் சின்ன தப்புகள் வந்தாலும் பிபிலிக்கல்ஸ் இருக்கு, ஆண்டவர் எங்களை மன்னித்து சொர்க்கத்தில் சேர்த்து விடுவார், ஆண்டவர் எங்களுடைய சாதின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ பெருமக்களும் அதைத்தான் சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு அறிஞர், ஏராளமான விவகாரங்களை ஆய்வு, யூதர்கள் யார்? ஏன் அவர்கள் அப்படி பேசுகிறார்? அதான், யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இஸ்லாத்தை போல கிறிஸ்தவர்களை போலவே ஆதாம் ஏவாள் சந்ததி என்பதை ஒப்புக்கொள்றாங்க. நாங்கள் தனி பிறவின்னு அவங்க சொல்லவே இல்லை. யூதர்களுடைய அடிப்படை என்னன்னா, ஆதாம்ல இருந்து அவங்களுடைய மனித குல தோற்றம் ஆரம்பிக்குது. கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க, நம்ம முஸ்லீம்கள் நம்புகிறோம், யூதர்கள் அதான் நம்புறாங்க. நம்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா அதில் முரண்படுறாங்க. யூதர் இனத்தை நாங்கள் தனி இனங்கிறாங்க. ஒன்று நாங்கள் தனியாக படைக்கப்பட்டோம், தோளில் படைக்கப்பட்டோம், தொடையில் படைக்கப்பட்டோம்னு சொன்னாங்கன்னா அப்படி ஒரு சிறப்பை சொல்லுவதற்கு ஒரு லாஜிக்காவது இருக்குது. இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா இவன் தான் சொல்கிறான் எல்லாமே ஆதமுடைய சந்ததிங்கும் போது அதுலேயே நான் வசந்தவன் பிரித்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. ஆனால் லாஜிக் இல்லாத வகையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்கிறதுக்காக வேண்டி பொய்யான ஒரு சித்தாந்தத்தை கூறி எங்களை அல்லாவுக்கு நாங்கள் நெருக்கமானவங்க, எங்களை இறைவன் தண்டிக்க மாட்டான், மற்றவர்கள்ட்ட நாங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டிய தேவையில்லைன்ற கொள்கையை வச்சிருக்கிறாங்க. யாரு? யூதர்கள். மற்றவங்கள்ட்ட நம்ம நேர்மையாக நடக்க வேண்டியது இல்லை, எங்களுக்குள்ள ஒழுங்காக நடந்தால் போதும். இது இருக்கு. இந்த கொள்கையில் உள்ளவர்கள் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய வகையிலையும் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி போட்டுக்கிற வகையிலையும் திறமை மிக்கவர்களாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது திறமை என்பது ஒரு 2 வகை இருக்குது. ஒன்று உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு, சமுதாய முன்னேற்றத்துக்காக வேண்டி அதுக்காக வேண்டிய அறிவை பயன்படுத்துறது, அது ஒரு திறமை. சமூக கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்களின் நலன்கள். ஆமாம், அந்த திறமையை தான் நம்ம பாராட்டணும். சரி.
அதே நேரத்தில் வந்து எல்லா திருட்டு பயல்களுமே திறமையாக தான் இருப்பாங்க. போலீஸை விட திறமையாக இருப்பாங்க உலகத்தில். கிரிமினல்கள்லாம் திறமையாக இருப்பாங்க. அந்த திறமையெல்லாம் என்னன்னு கேட்டால் அடுத்தவனை கவிழ்க்கிறது, அடுத்தவன் சொத்து ஆட்டை போடுறது, அடுத்தவனுடைய உயிரை வாங்குறது, இந்த மாதிரியாக சமூக விரோத செயல்களை செய்வதில் அந்த அறிவை பயன்படுத்துவாங்க. யூதர்களுக்கு இருக்கிற அந்த அறிவை வந்து மக்களை சுரண்டுவதற்கும் அநியாயம் செய்வதற்குமே பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு அடிப்படை அவங்க எதை எடுத்துக்கிட்டாங்கன்ற உலகம் முழுவதும் அவங்களுக்கு வந்து வட்டி வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது யூத மார்க்கத்தில். சார், அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கையில வட்டி வாங்கக்கூடாது என்றும் இருக்கிறது, தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் வாங்கலாங்கிற மாதிரி சில வசனங்களையும் சொறி வச்சிருக்கிறாங்க. எதுல? அதே அவங்களுடைய வேதங்கள்ல. உதாரணமா எடுத்துக்கிட்டு போகுது, கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வட்டி தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வட்டி தடுக்கப்படுதுன்னா, லூக்காவில் 6:35 சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அதான் வட்டி. இந்த வட்டியை சொல்கிறத வார்த்தை இந்த வார்த்தையில் சொல்கிறாங்க, கைமாறு கருதாமல் ஆதாயம் இல்லாமல் கடன் கொடுங்க, எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க. அப்போ அது கிறிஸ்தவ வேதத்தில் லூக்காவில் 6:35 இருக்குது. அப்போ இந்த போதனையை வந்து அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மடாதிபதிகளும் கிறிஸ்தவ அறிஞர்கள் ஃபாதர்களும் கடுமையாக கடைப்பிடிச்சாங்க. உலக நாடுகள் எங்கெல்லாம் கிறிஸ்துவ ஆதிக்கம் இருந்துச்சோ அங்கெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வட்டியின் பக்கம் போகாதீங்க, வட்டி வாங்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு அடிப்படையாக இருந்தது இந்த லூக்கா இந்த வசனம் தான், நம்ம கைமாறுகிறதாம செய்யணுண்டு. இந்த கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்கள் வந்து கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ள பிழைப்பு தேடி ஒவ்வொரு நாடுகளுக்காக போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உங்கள் மதத்தில் வந்து வட்டிக்கு தடை இருக்கிறது, அதனால் வந்து எங்களுக்கு வட்டிக்கு வாங்க அனுமதி கொடுங்க. இந்த வட்டியில் சுரண்டுனதுனால தான் வெறுக்கப்பட்டாங்க இவங்க யூதர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ளேயும் நுழைஞ்சி அந்த கிறிஸ்தவ நாடுகளை என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவம் எவனும் வட்டி வாங்கக்கூடாது, யூதம் மட்டும் வாங்கலாம். ஏன்னு கேட்டால் அவங்க மார்க்கத்தில் அது இருக்குது. மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்க அதையும் பார்த்துருக்கணும். யூத வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கடனாக கொடுக்குற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்குற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காதிருப்பாயாக. இது எதுல இருக்கு? இது வந்து பைபிள்ல வருது. சரி, உபாகமம்னா பழைய ஏற்பாடு. ஆதியாகமம், எண்ணாகமம், டியூட்டோனமி, உபாகமம், அப்போ 5வது சங்கீதம் வரும். உபாகமம்ங்கிற மோசைக்கு கொடுத்த தோராங்கிறாங்கல்ல, அந்த தோரா நீங்க தௌராத்து நம்ம சொல்லுவோம். அந்த தோராவுல என்ன இருக்குன்னு கேட்டா, உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காத. சரி, அதான் இஸ்ரவேல் இனத்துல நீ வாங்காத, சரி, அடுத்தவன்ட்ட வாங்கிக்கேன்னு அதுக்கு அர்த்தம் செய்யறாங்க. உன் சகோதரன் கையில் அதுல எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, எது பண்ணமெல்லாம் சகோதரன் எதுக்கு வட்டி வாங்குறேன்னு சொல்லப்பட்டா, இவங்க அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு எங்க மதத்துல வந்து வட்டி வாங்க அனுமதி இருக்கிறது, உங்க மதத்தில் அதுக்கு அனுமதி இல்லை, அதனால எங்களுக்கு நீங்க வட்டி வாங்க அனுமதிச்சிங்கன்னு சொன்னா நாங்க அரசை நடத்துவதற்கு அதிக அளவில் உங்களுக்கு வரி தருவோம் அப்படின்னு யூதர்கள் கிறிஸ்தவ ஆட்சியாளர்களிடத்தில் பேரம் பேசுறாங்க. ரைட். அதே மாதிரி வந்து உபாகமத்தில் இது வந்து 23வது அதிகாரத்தில் 19வது வசனம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா, அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். அந்நியன் என்றால் இஸ்ரவேல் அல்லாதவர்கள். அந்நியனுக்கு அர்த்தம் என்னன்னா, யூதர் அல்லாதவர். அதாவது அதை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, புறசாதியினர். ரைட். பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப நாம அவங்க விளங்குற மாதிரி கேட்கிறேன், புறசாதியினரிடத்தில் வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போற நேரத்தில் உன் தேவநாய கர்த்தர் நீ கையிடும் வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையில வட்டி வாங்காத, அந்நியன் கையில வட்டி வாங்கிக்க, உன் இனத்துல நீ உன் சாதியில வட்டி வாங்காத அப்படின்னு அவங்களுடைய வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இடைக்கால கத்தோலிக்க திருச்சபையிலையும் மற்ற கிறிஸ்துவ லுத்தரன் சபைன்னு சொல்லுவாங்க, லூத்தரன் சபை, இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு லயன்ஸ் மன்றம், இதெல்லாம் அன்றைய காலத்துல கிறிஸ்தவ மதத்தை கட்டி காக்கிற நிறுவனங்கள். இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது வந்து கிறிஸ்தவர்கள் யாரும் நீங்க வட்டி வாங்கக்கூடாது, பாவம், பெரும்பாவம், இவங்களுக்கு அனுமதி இருக்கிறது, அவங்க வாங்கி கொள்ளலாம், யூதருக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு போலந்து, லித்துவேனியா, அதே மாதிரி ஹங்கேரி,
அப்புறம் ரஷ்யாவில் வந்து ட்ராசார் பேரரசுன்னு போட்டிருக்காங்க. சரி சரி ஜெர்மன், சரி போலந்து, ஹங்கேரி இந்த பகுதிகளில் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே அரசர்கள் வந்து யூதர்களுக்கு வட்டி வாங்குவதற்கு அனுமதி கொடுத்து அதற்கான வசதி எல்லாம் செய்கிறாங்க. அப்ப நான் புரியுற மாதிரி கேட்கிறேன். அன்றைய காலத்தில் இன்னைக்கு இருக்கிற சவுத் இந்தியன் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் கிடையாது. அன்றைய காலத்தில் கத்தோலிக்க கிறிஸ்டியன் தான், கான்ஸ்டான்டினோபிள் அந்த கிறிஸ்தவர்கள் தான். அப்போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பேரம் பேசி மடைமாற்றம் செய்து ஆண்டவர் எங்களுக்கான ஸ்பெஷலான அதிகாரம் கொடுக்கிறார் என்று யூதர்கள் தங்களுக்கு மட்டும் வட்டி வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது என்று ஒரு கருத்தை கொண்டு வந்து விட்டார். சரிதானே? ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து அந்த அதாவது எல்லா கிறிஸ்தவ நாடுகள்லையும் வட்டியின் மூலம் சுரண்டுறாங்க. ஏன் வெறுக்கப்பட்டாங்கிறீல்ல, அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுங்கிற வகையில் அரசாங்கம் அனுமதிச்சிடுறாங்க. ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால் மக்கள் சுரண்டப்படுவாங்கல்ல. வட்டிங்கிறது தான் நஷ்டமில்லாத ஒரு ஆதாயம் தரக்கூடியது. அந்த வட்டி கொடுத்த பிறகு அடக்குமுறை செய்து மிரட்டல் பண்ணி அடியாட்களை வைத்து தான் வசூல் பண்ண முடியும். ஒரு அரசு அனுமதியோடு செய்யும் பொழுது அதையும் சேர்த்து செய்வாங்க. அவங்க அரசாங்கமே ஒரு லைசன்ஸ் கொடுத்து செய்யும் பொழுது வட்டி வாங்கினவன் வந்து பயந்துட்டு என்ன செய்வான், வட்டியை திருப்பி கொடுக்கத்தான் செய்வான். அப்போ இந்த வட்டிக்கு சுரண்டல்ல மக்கள் கொடுத்து இவங்களை விறுத்து இவங்களை நாட்டை விட்டு விரட்டணுங்கிற அளவுக்கு ஒரு கொந்தளிக்கிற அளவுக்கு எல்லா நாட்டிலையும் இந்த வட்டியினால் வெறுக்கப்பட்டாங்க. வட்டி வாங்குறதுனால தான் வெறுக்கப்பட்டார்கள். அதாவது வட்டியினால மனித விரோத செயல்களின் மூலம் அப்படித்தானே வரும். அதேதான் அப்படித்தானே வரும். ஆமாம். அதே மாதிரி வந்து ரஷ்யாவில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரஷ்யாவிலையும் வட்டியை தடை செய்கிறாங்க. எதை வச்சு தடை செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த நாட்டில் வட்டி கூடாதுன்னு சொல்லி தடை செய்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவிலேயே யூதர்கள் வட்டி வாங்கலாங்கிறான். எதனாலன்னு கேட்டால் யூதர்கள் வந்து நம்ம குடிமக்கள் இல்லை, வந்தேரிகள், குடிமக்களுக்கு தான் அந்த சட்டம். அவங்க வந்து பிழைப்பு தேடி வந்ததுனால அவங்க வேற தொழில் செய்வதற்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம், வட்டி மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லி ரஷ்யாவில் அனுமதிக்கிறாங்க. இப்படி போகிற நாடுகள்ல எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வந்து வட்டி வாங்குறாங்க. இதன் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா அரச குடும்பங்களுக்கு கிறிஸ்தவ கோயில்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. பெரிய கொளுத்த பணக்காரனை போய் இந்த தொழிலை செய்வதற்காக வேண்டி அரச குடும்பத்துக்கே காசு கொடுக்கறது. கோயில் கட்டணம், சர்ச்சு கட்டணம்னா இவன்கிட்ட போய் கடன் வாங்குறது, அந்த மாதிரிலாம் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ரிச்சர்ட் ஒன்றுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இராணுவத்திற்கு பணம் தேவைங்கிறதுனால கொஞ்சம் வட்டியை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு எங்களுக்கு கொடுன்னு கேட்குறாரு. யூதர்கிட்ட கேட்குறாரு, வட்டி வாங்க அனுமதியும் கொடுத்துட்டு. எந்த நாட்டில் இது வந்து ரிச்சர்ட் ஒன்றுங்கிறவர் ஆமாம் அவர் ஒன்று சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து வில்லியம் கான்காருங்கிறவர் 1666 இங்கிலாந்தை கைப்பற்றின பிறகு யூத வணிகர்கள்லாம் ரோமானிய பாதை முழுசும் என்ன செய்யுங்க, ரோமாபுரி சக்கரவர்த்தி பெரிய வல்லரசாக இருந்துச்சு இல்லையா, அந்த நாடுகள் முழுசும் நீங்கள் வட்டி வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி வட்டியை வந்து அதிகமாக நீங்கள் வாங்கி கொண்டு எங்களுக்கு வரியை கொடுங்க. அது அரசாங்கம் நடப்பதே வந்து அரச பெர்மிஷனோடயே இவங்க வட்டி வாங்க, பெர்மிஷனோட ஆதரவோட. அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்துவ சமுதாயத்தை வாங்க தடவரை செஞ்சு போடுறாங்க. கிறிஸ்தவர்கள் வாங்க முடியாது. அப்ப மோனோபுலி இவங்க மட்டும்தான். வட்டிங்கிற தொழில வந்து யூதர் மட்டும்தான் இருப்பாங்க. இது மோனோபோலி. அப்படி வேற யாரும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் வந்த பிறகுதான் உலக நாடுகள் பூரா என்ன செய்யறாங்கன்னா பயங்கரமா வட்டி வாங்கி. இப்ப ஒரு சின்ன குறுக்கீடு, இந்த மோனோபோலியாக இவர்கள் ஆனது ரோமர்களில் மத்தியில் மட்டும்தானா, அதை தாண்டி மற்ற இடங்களிலும் அவர்கள்? ரோமர் மட்டும்தான். ஏன்னு கேட்டா ரோமர்கள்ல தான் அந்த கிறிஸ்தவர்கள் வாங்கக்கூடாதுங்கிற அந்த தடை சட்டத்தை போட்டு வச்சிருந்தாங்க, மத கோட்பாட்டு. ஆமா, அதனால மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற பகுதிகளில் எல்லாம் வந்து எல்லாரும் வாங்கிக்குவாங்க, தடை இல்லையில இவனும் செய்வான். ஆனா இவன் ஒரு தொழில ஒருத்தன் வளம் பெற்றுட்டான்னு சொன்னா அவனை போட்டி போட்டு இன்னொருத்தன் முன்னாடி வர முடியாது. இப்போ தடை இல்லாட்டா கூட இன்னைக்கு சில சமுதாயங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, சில வியாபாரங்கள் அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு சலுகையும் நாட்டில் கொடுக்காட்டா கூட அந்த அனுபவம், அந்த செல்வாக்கை வைத்து என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட தொழிலை வந்து இவங்க தான் செய்வாங்கன்னு சில ஜாதிகள் இருக்காங்க, நம்ம நாட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி இவர்கள் வட்டியில் வந்து மற்ற நாடுகளுக்கு போனாலும் இவங்களோட யாரும் போட்டி போட முடியாது. அந்த தொழிலை எப்படி செய்வது என்பதனுடைய எல்லா விதமான நெளிவு சுழிவுகளையும் அறிந்தவர்களாக இருந்ததுனால அதனால மோனோபுலியா இருக்காங்க. கிறிஸ்துவ நாடுகள்ல கிறிஸ்துவர்களை தடை செஞ்சு இவனை மோனோபுலி ஆக்குறாங்க. மோனோபுலி ஆக்குறது ஒண்ணு, அவனை ஆய்க்கிறது ஒண்ணு. கிறிஸ்துவ நாடுகள்ல பூரா என்ன செய்யறாங்கன்னா எவனும் பண்ண, நீ மட்டும் தான் வசூல் பண்ணணும், எங்க மார்க்கத்துல தடை பாவம், நீ வசூல் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பின்பற்றவர்களுக்கு மத ரீதியாக அவர்களை தடை விதித்துக் கொண்டு செட்டிலர்களாக வந்தேரிகளான யூதர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி வந்தவுடனே தான்
அப்போ எல்லா கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் இந்த சுரண்டலுக்கு ஆளான மக்களுக்கு கொந்தளிப்பு வரும்ல, இவங்களுக்கு எதுனான ஒரு கொந்தளிப்பு வருது. அந்த கொந்தளிப்பு வந்தவொன்னு என்ன செய்யுதுன்னு கேட்டால், சில ரிச்சர்ட் ஒன்று முடிசூட்டு விழாவில் வந்து யூதர்களை போய் தாக்குறாங்க. யார்? கிறிஸ்தவர்கள்லாம். இந்த கலவரம் வருது. சரி, மக்கள் வந்து கிறிஸ்துவ மக்கள் யூதர்களை தாக்குறாங்க. தாக்குறதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு காரணம் தான். இப்போ நீங்கள் ரோமாபுரியில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ரோமாபுரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து லண்டனில் லிங்கன், யார்க்கு போன்ற நகரங்கள்ல எல்லாம் கலவரம். லண்டன் போன்ற நகரங்கள்ல எல்லாம் கூட யூதர்களை போய் கிறிஸ்தவர் அடிக்கிறாங்க. வேற எந்த முன்விரோதமும் கிடையாது, இந்த வட்டி மட்டும்தான். வட்டி சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிறிஸ்தவ கடன் வாங்கின ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, ஒரு யூதனுடைய கடன் கொடுத்த இவனுடைய வீட்டை கொளுத்துறாரு. கொளுத்தணும்னு அதுல இருந்து கலவரம் பத்திக்கிட்டு எரிகிறது. யூதர்களுடைய வீடுகள்லாம் கொளுத்தி அவங்களுடைய தொழிலாம் நாசப்படுது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்குமாக ஐரோப்பாவில் நடந்த மோதல் இப்ப லண்டன்ல வந்துட்டீங்க. ஆமா, அதனாலதான் வந்து அதாவது என்ன ஆச்சுன்னு சொன்னா, கிறிஸ்தவ கூட்டம் மதம் மாறு அல்லது செத்துப்போ அப்படின்னு ஒரு கோரிக்கை கையில் எடுக்கிறாங்க. சரி, யூதர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நீ கிறிஸ்தவனா மாறு, இல்லைன்னா செத்து மடி, நீ வந்து உன்னை யூதனா வாழ விட மாட்டோங்கிற அளவுக்கு அது முத்துது. அந்த அளவுக்கு கடுமையாக யூதர்கள் மீது உள்ள வெறுப்பு, இவங்க செஞ்ச அநியாயத்துக்காக வேண்டி யூதன் ஒன்று இருக்கக்கூடாது, எங்களை மாதிரி நீ கிறிஸ்துவனா ஆகும், இல்லைன்னா உன்னை இருக்க விட மாட்டோங்கிற அளவுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1150 யூதர்கள் இதை கேட்டு அந்த தொழில் செஞ்சவங்க தற்கொலை செஞ்சாங்க. யூதர்களை இனிமேல் செய்ய முடியாது போல இருக்க அப்படின்னு சொல்லி 1290 யூதர்கள் பூரா அந்த கிறிஸ்துவ நாடு கடத்தப்படுறாங்க. சரி, உங்களால பெரிய தொந்தரவா இருக்குது, நீங்க இந்த நாட்டில் இருக்க வேணாம். அப்ப நாடு கிறிஸ்தவர்களை பூரா யார் வந்து வட்டி வாங்க அனுமதிச்சாங்களோ அந்த நாடை அவர்கள் வெளியேற்றுகிறது. எதனால வெளியேற்றுதுன்னா, அந்த மக்களை வந்து மக்கள் சுரண்டதை பத்தி பயப்படவே மாட்டாங்க. வட்டி வாங்குறவன்ட்டு எந்த ஒரு ஈவருக்குமா இருக்குமா? இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா? கந்து வட்டின்னு கொடுத்துட்டு அவனை மனிதன் சாவுற அளவு கொண்டு போனாலும் இறக்கப்பட மாட்டாங்க. அப்போ ஈவுரக்கமற்ற ஒரு சமுதாயமாக இருந்த காரணத்தினால வெறுப்புக்கு ஆளாகி மக்கள் வெறுப்பு வரும்போது அரசாங்கம் சப்போர்ட் பண்ண முடியாது. அப்புறமேலு மக்கள் அடிக்கிறான் உதைக்கிறாங்க போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவன் ஆட்சி இழக்க மாட்டான். அதனால நீங்க வெளியேறுங்கடான்னு என்ன செய்யலாம். இது வந்து ஐரோப்பா யூனியன்ல ஐரோப்பாவில் நடக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னது ரோமர்களை சொன்னீங்க, யூரோப்பியன் சொன்னீங்க, மோனோபோலியா ஒரு சமூகம் மாறி மற்ற மக்களை சமூகத்தில் எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறை வந்தது. பொதுவாக சில பேச்சாளர்கள் சமீபமாக பேசுகிறார்கள், உலகில் அதிக வெறுப்புக்கு உள்ளான ஒப்ரஸ்டு கம்யூனிட்டி, அவர்களை நாஜிக்கள் வெறுத்தார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி பல்கேரியாவில் அந்த பகுதிகளில் யூரோப்பியனின் முழுமையாக வெறுக்கப்பட்டார்கள். 1918க்கு முன்பு, உத்மானியா பேரரசு வீழ்ச்சிக்கு முன்பு, பலஸ்தீன பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு முன்பு 800களின் கடைசி வரைக்கும் நான் சொல்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். 1903 பால்பர் டெக்ளரேஷன் கொண்டு வரப்படுகிறது. அவர்கள் லெட்டர் எழுதுகிறார்கள் சியோனிச தத்துவத்தில். அதுவரைக்கும் பலஸ்தீனம் என்ற பிரச்சனை உருவாகவில்லை, உத்மானியா பேரரசு தான் இருக்கிறது. அதற்கு முன்பு உலகம் முழுவதும் யூத வெறுப்பிற்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு காரணத்தை என்கிட்ட சொன்னீங்க, வட்டி மட்டும்தான் என்று. வட்டி தாண்டியும் நாஜிக்களாக இருந்த ஜெர்மனியிலும் வெறுத்தார்கள், ரஷ்யாவிலும் வெறுத்தார்கள், யூரோப்பியன்ல லண்டன் மட்டும் எல்லா பகுதிகளும் வெறுப்புக்குள்ளானார்கள் யூதர்களை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இப்போ ஹிட்லர் வந்து இவங்களை உலகப் போருக்கு பிறகு ஹிட்லர் ஆட்சிக்கு வர்றாரு. உலகப் போரில் வந்து 2ஆம் உலகப் போரில் தோத்துடுறாங்க. யார்? ஜெர்மனி தோத்துறது. அமெரிக்கா, ரஷ்யா இவங்கெல்லாம் கூட்டுப்படை வந்து ஜெயிச்சிடுறாங்க 44. அப்போ ஜெயித்த பிறகு ஜெர்மன் வந்து தோல்வி அடையுது உலகப் போரில். தோல்வி அடைஞ்ச பிறகு அங்கே நாஜி கட்சின்னு ஒன்று உருவாகுது. அதில் நுழைந்து ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவரே அந்த அதிபராக வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம தோல்விக்கு என்ன காரணம்னு ஆய்வு பண்ணுறாரு. நம்ம எவ்வளோ ஒரு வலிமையான ஜெர்மனி என்றால் ஒரு வலிமையான ஒரு சக்தியாக இருந்தோம். ஹிட்லர் நினைக்கிறாரு நம்மளை இந்த உலகம் தோற்கடிச்சிட்டாங்க, தோற்கடிக்க முடியாத. அந்த காலத்தில் ஜெர்மன்ட்ட தானே பேசுவாங்க. நம்ம கூட எம்டன்லாம் வந்து குண்டு போட்டான்லாம் சொல்லிட்டாங்கல்ல, சென்னை துறைமுகத்துலாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு சக்தி அவங்க. அப்படியான ஒரு சக்தி மிக்க ஒரு நாடாக நம்ம இருந்து எதனால் தோற்றோம் அப்படிங்கும்போது அங்கே உள்ள நிபுணர்கள் வச்சு ஆய்வு செய்யும் பொழுது இவங்க உள்ளே இருந்துக்கிட்டே காட்டி கொடுத்தாங்க யூதர்கள் மெயின் காரணம் தான். இல்லைன்னா 6 லட்சம் பேரை வந்து கொலை செஞ்சிருக்க மாட்டான் ஹிட்லர். வந்து 6 லட்சம் பேர் ஒரே நாட்டில் நினைச்சாங்க
கொலை செஞ்சாங்க. 6 லட்சம் இல்ல 6 மில்லியனுங்கிறாங்க. 6 மில்லியன் 60 லட்சம். 60 லட்சம். ஆமா 60 ஆமா லட்சம். 60 லட்சம் தான். 60 லட்சம் பேரை வந்து கொன்றார்கள் வருதுல. அதுக்கு என்ன காரணம்? ஒரு இனத்தையே கொள்வதுன்னு இருந்தா அவங்க அதுக்கு தகுந்தவாறு ஏதாவது செஞ்சிருந்தா தானே கொள்ளுவாங்க. ஒரு ஒரு அது குறிப்பிட்ட 1-2 நபரை செஞ்சால் அது வேற காரணம், பிரத்யேக காரணம் இருக்கும். ஒட்டுமொத்த ஒரு இனத்தையே செய்வதாக இருந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த ஜெர்மனுக்கு துரோகம் செய்கிற விதமாக தேச விரோதம்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நாட்டு ரகசியம். இப்போ கூட ஈரானில் இந்த மொசாத்துடைய ஆட்களை பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இப்பதான் நடந்துட்டு காலையில் வரைக்கும் கண்ணு முன்னாடி நடக்குது பாருங்க. 700 பேரை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 வேலை. ஒன்று வந்து பொருளாதார வட்டியின் மூலம் சுரண்டல் பண்ணாங்கன்ற ஒரு வெறுப்பு இங்கேயும் இருந்தது. போகிற இடத்துல அது ஒரு வேலையை தான் செய்வாங்க. இங்கேயும் அந்த ஜெர்மன்லாம் இருந்தது. அதோடு சேர்ந்து இவன் காட்டி கொடுத்தான்ங்கிறதுனால தான் நம்ம தோற்றோம், இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹிட்லருடைய முடிவு. ஆனால் அதெல்லாம் அமெரிக்காலாம் தலையிட்டதுனால தான் காரணம்னு வேற ஒரு காரணத்தை மற்றவங்க சொல்கிறாங்க. ஹிட்லருடைய பார்வை என்னன்னு கேட்டால் இவங்கனால தான் நமக்கு தோல்வி வந்ததுனால. அப்போ காட்டி கொடுத்தாருங்கிற அளவுக்கு ஒரு வெறுக்கப்பட்ட நிலையில் தான் அவங்க கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பிறகு தான் நாடற்றவர்களாக அங்கிட்டு அலைகிறாங்க, ஒன்றும் இல்லாமல் போகிறாங்கன்னு தான் இவங்களை கொண்டு வந்துக்கிட்டு பாலஸ்தீனத்தில் குடியமர்த்துறாங்க. பாலஸ்தீன் நாடு கொடுக்குறக்க காரணம் என்னன்னு கேட்டால், ஹிட்லர் இவங்களை வந்து அந்த அளவுக்கு 60 லட்சம் பேரை கொண்டிருக்காட்டி அதை அவங்கள நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு பாலஸ்தீன் அமைக்க வர்றாங்க. கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சாங்க. கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணாங்க. ஒரு பெட்டியில் அடைச்சி வச்சு விஷ வாயுலாம் செலுத்தி பலவிதமா கொடூரமான. இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஒரு இஸ்லாமிய அறிஞராக, ஆய்வாளராக, குரான் மற்றும் நபிகளாருடைய வாழ்க்கையில நீங்கள் ஏராளமான லட்சக்கணக்கான காணொளிகள். இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு எதிராக என்னதான் அநீதி செய்தாலும் சமூகத்தை படுகொலை செய்வது இஸ்லாம் என்ன சொல்கிறது பேராசிரியர்? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வரலாறைத்தான் நம்ம நான் சொல்கிறேனே தவிர, இஸ்லாம் எந்த காலத்துலையுமே போர் செஞ்சால் கூட அதுக்கு ஒரு நெறிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். போருக்கு போனோம்னு சொன்னால் அந்த போரில் எவன் ஆயுதம் தாங்கி உங்கள்கிட்ட போருக்கு வர்றானோ அவனைத்தான் நீங்கள் கொல்லணும். அதில் வந்து துணை செய்வதற்கு வரக்கூடிய பெண்கள் வருவாங்க, அவங்கள நீங்கள் கொல்லக்கூடாது. மத சடங்கு செய்வதற்கு மத குருமார்களை கூட்டிகிட்டு போவாங்க. இராணுவமாக இருந்தாலும் அவங்க எதை பூஜை செய்வதற்கு அந்த மத குருமார்கள் கூட்டு அவங்கள கொள்ளக்கூடாது. மத குருமார்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள கொள்ளாதீங்க, பெண்களை கொள்ளாதீங்க, சிறுவர்களை கொள்ளாதீங்க. எவன் ஆயுதம் தாக்கிட்டு வர்றான்னு அவனை கொள்ளுங்க, ஆயுதத்தை கீழே போட்டவனை கொள்ளாதீங்க. போரே நடந்தால் கூட நான் சண்டைக்கு வரலன்னா கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட இப்படி ஒரு நெறி வந்து இஸ்லாத்தில் இருக்கிறது. இவங்க போருக்கெல்லாம் வரல. இவங்க சதி வேலை பண்ணாங்கன்னா ஜெயிலில் அடைக்கலாம், வேறு ஏதாவது ஒரு வகையில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமே தவிர இவர்களை போரில் செஞ்ச போர் வீரர்களை போல ட்ரீட் பண்ணி அது நிராயுத பாணியாக இருக்கிறவங்கள செய்கிறத வந்து இஸ்லாம் ஏற்றுக்கிறாரு. அப்பொழுது இஸ்லாத்தின் பார்வையில் ஹிட்லர் மாபெரும் தவறு செய்திருக்கிறார். ஆமாம், செஞ்சு கண்டிப்பாக யார் செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்ச யாராக இருந்தாலும் ஒரு அநீதியான செயல் தான் இஸ்லாமிய அடிப்படையில். ஆமாம், இஸ்லாமிய அடிப்படையில் யூதர்கள் வந்து அவ்வளோ அநியாயம் செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி அவங்கள அந்த ஒரு இனத்தையே அழிக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. வழங்குதா? வேற அவங்க நாட்டை காப்பாத்துறதுக்கா வேற நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கலாம். அவர் செய்தவர்களை ராணுவத்தை இது காலி பண்றதுங்கிறது வந்து போர்ல வந்துருது. அவன் போருக்கு வரல, அவன் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு சில நாட்டுக்கு துரோகம் பண்ணா கூட போருக்கு வரல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது ஹிட்லர் செஞ்சதை வந்து நபிகள் நாயகம் இருந்தாங்கன்னா ஆதரிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வைங்களேன். இருந்தாலும் இன்றைய மக்களுடைய உணர்வு என்னன்னு கேட்டால், ஹிட்லர் இவங்க மொத்தமாக அழிச்சுதான் நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய இன்றைய செயல்பாடு அமைஞ்சு வச்சு மக்களே தான் கருதுறாங்கன்னு கேட்டா. இப்போ நீங்க பலஸ்தீனத்தை பத்தி சொன்னீங்க. பலஸ்தீனத்திற்கு முன்பு நீங்கள் இன்றைக்கு காசாவில் நடக்கிற போர் விவகாரத்தில் இதே நிலைதான். ஆனால் இதே நிலை அன்று ஐரோப்பாவிலும் நாஜிக்களாக இருக்கிற ஜெர்மானியத்தில் மக்களிடத்திலும் யூத வெறுப்புகள் உச்சபட்சமாக இருந்தது. ஆமாம், இது நாஜிக்கல்ன்றவங்க அவங்க ஆரிய இனம் தான் வசந்த இனம். அவங்க ஆரியர்கள் அவர்கள். ஆமாம், ஆரிய இனம் தான் வசந்த இனம். மற்றவங்கலாம் இனத்தால் தாழ்ந்தவன்கிற ஒரு சித்தாந்தத்தில் தான் நாஜி கட்சி உருவாகுது. நாஜிங்கிற அந்த கட்சி உருவாகிறத எதுக்குன்னு கேட்டால், நம்ம ஆரியர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவங்க மட்டமானவர்கள். இவன் வந்து ஆரியம் கிடையாது. யூதன் வந்து அவங்க பார்வையில் அவன் ஆரியன்லாம் வருவான். நம்ம பார்வையில் பார்த்தோம்னா என்னன்னா அவன் ஹைபர் போலன்கிழமை வர்றாங்கிறாங்க. ஹைபர்லாம் அவன் இருந்த பகுதி தான். இஸ்லாமிய ஆய்வின்படி பார்த்தா அவன் ஆரியன்லாம் வருவான் யூதன். ஆனால் அவர் ஹிட்லருடைய பார்வையில் ஆரியம் கிடையாது. ஆரியன் நம்ம ஆரியர்கள் வந்து உயர்ந்த இனத்துக்காரங்க, அதனால வந்து நம்ம இவனை வந்து அழிக்கணுங்கிற நோக்கம் இருந்துச்சு.
ஆரியன் இல்லாத ஒரு இனம் வந்து பொருளாதார சுரண்டல் பண்ணி நம்ம நாட்டில் அதிக செல்வாக்கு பெற்றவனாக இருப்பதை நம்ம அனுமதிக்க முடியாது. பொருளாதாரத்தில் இருந்தாலும் அதிக செல்வாக்கு வந்துடும்ல, கண்டிப்பா கண்டிப்பா ஊடகம் கையில் வந்துடும், எல்லாமே கையில் வந்துடும். அதனால ஏற்படுற வெறுப்பினாலையும் அந்த ஹிட்லர் அந்த வேலையை செஞ்சார். இப்போ அப்படி வந்துடும். ரோம்ல வந்து தங்களுக்கு மட்டும் அதிகாரத்தை உருவாக்கி தாங்கள் மட்டும் மோனோபொலியா வட்டிவங்க வந்து அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவி நாஜிக்களால் படுகொலை செய்யப்பட்டு ஐரோப்பியவங்க வெறுக்கப்பட்டு இந்த வரலாறு நடந்தது, முடிந்ததா? இது இப்போ 40களுக்கு முன்னாடி. அவர்கள் கானான் தேசத்திற்கு மோசைக்கு வழங்கப்பட்ட பிராமிஸ் லேண்ட், இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீனம், அதற்கு முன்பு அவர்கள் மதீனாவுக்கு ஏன் சென்றார்கள்? நபிகள் நாயகம், நீங்கள் கூறுகிறீர்கள் நபிகள் நாயகம் எந்த சமூகத்திற்கும் எதிராக ஒரு நீதியற்ற ஒரு அரச தலைவராக இருந்தார். அவரது ஆட்சியிலே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் குறைசிகளுக்கும் மதீனத்து மக்களுக்குமான நீதி வளர்ந்தது. த கவர்மெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல், எல்லோருக்குமான நீதி. நபிகள் நாயகம் காலத்தில் யூதர்கள் வெறுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது. யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட கோத்திரம் வெளியேற்றப்பட்டதாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியுது. அந்த வரலாற்றை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மதீனாவுக்கு வர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்கலை. அவங்க போக வேண்டிய வேலை இல்லை, தேவையில்லை. ஏன்னா மதீனா பெரிய செழிப்பான பகுதியோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பகுதியோ ஆறுகள் நதிகள்லாம் ஓடக்கூடிய ஒரு பகுதியோ கிடையாது, வெறும் பாலைவனம். அதை நோக்கி இவர்கள் வர வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இருக்கலை. ஒரு பெரிய ட்ரேட் சென்டரும் இல்லை. ஒருத்தர் இடத்த விட்டு ஒருத்தர் இடம் பெயர்ந்து போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் சில காரணங்கள் உலகத்தில் இருக்கும்ல. ஒரு காரணம் அதில் இல்லை. இவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு ஒரு காரணம் இல்லை. ஆனாலும் இந்த ஜெருசலமில் இருக்கக்கூடிய யூதர்கள் எதனால் வர்றாங்கன்னு கேட்டால், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள், இப்போ தௌராத்துன்னு சொல்கிறோம்ல, தோரா, அந்த வேதங்களில் வந்து இறுதியாக ஒரு இறை தூதர் வருவார் அப்படின்ற ஒரு முன்னறிவிப்பு இருக்குது என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த வசனங்கள் இன்றைக்கும் கூட தோராவில் இருக்குது. இன்றைக்கும் கூட மோசே வந்து மோசேட்டை கர்த்தர் சொன்னதாக அதில் வரும். மோசே, உனக்கு பிறகு உன் சகோதர சமுதாயத்தில் இருந்து உன்னை போன்ற ஒருவர் நான் எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேட்ட பேசினதாக ஒரு முன்னறிவிப்பு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அழிச்ச பிறகு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த தௌராத் அந்த தோராவில் இருக்குது. அப்போ அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இறுதியாக ஒரு இறை தூதர் வர இருக்கிறாரு, அவர் வரும்போது அவரை சந்தித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் அப்படின்னு என்றால் நம்ம எந்த பகுதிக்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அங்கே போய் குடியேறும். வந்ததே முகமது நபியை ஏற்றுக்கொள்றதுக்கு தான் வந்தாங்க. இல்லை, எந்த பகுதி என்றால் தல்மூக் என்று சொல்லக்கூடிய தௌராத் வேதத்தில் மோசைக்கு கடவுள் முகமுகமாக பேசுகின்ற போது உன்னி நின்று உன்னை போன்ற ஒரு தீர்க்க தரிசியை நான் எழும்ப பண்ணுவேன். இதுதான் பிப்ளிக்கல் நாம். உன் சகோதரத்தில், அதாவது உன்னை போல். மோசைக்கு 2 திருமணம் முடிந்தது. மோசைக்கு இதே மாதிரி போர் செய்தார், மோசை அநியாயத்தை எதிர்த்தார். முகமது நபிக்கு அது இது உன்னை போல் உன் சகோதரிடத்தில் ஆடு, இதெல்லாம் உண்டு, ஆடு மேய்த்தார், எல்லாம் உண்டு. இப்பொழுது இது மதீனா என்று அவர்கள் எப்படி அடையாளம் கண்டார்கள்? எப்படி வருவார் என்பதெல்லாம் அது பைபிளில் இருக்கிறது. அவங்களுடைய பழைய ஏற்பாடுகளில் வந்து அந்த பாரான் பெருவழியில் இருப்பார் அவர், அந்த எங்கேருந்து புறப்பட்டு வருவார், குதிரையில் ஏறி வருவார் என்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்குது. இப்போ உள்ளதில் இல்லானது. அந்த முன்னறிவிப்புல எந்த அளவுக்கு குர்ஆனில் எப்படி சொல்லப்பட்டிருந்தா, இந்த முகமது நபியை அவங்க பெத்த பிள்ளையை அறிவதை போல இந்த யூதர்கள் அறிவார்கள் அப்படின்னு நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க. இதுல குர்ஆன்ல இருக்குது. சரி, உங்களுடைய வேதத்துல இருக்கு. நம்ம வேதத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, இவங்களுக்கு முகமது நபி வந்து நல்லா தெரியும். சரி, இவரை பத்தி சொல்லப்பட்டது வேதத்துல இருக்கிறத அப்படி அச்சியாசலா இவருக்கு பொருந்துறத பார்த்துக்கிட்டு தான் இவங்க எதிர்க்கிறாங்க. நல்லா குர்ஆன்ல சொல்ல நன்கு இதுதான் முகமது நபி இறுதி தூதர் வரக்கூடிய மண் என்று முக்கியமாக முடிவு செய்து மதீனாவுக்கு இவங்க போனார்கள். ஆமா, வேற ரீசன் அவங்க சொல்லுங்க, ஏன் மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி போனார்கள்? ஒரு சிறு குழுக்களாக போனார்கள், மக்கள் சாரைச்சாரையாக போனார்கள். பெரிய கூட்டமா இருந்தாங்க. ஏன்னு கேட்டா, அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ஹைபர் பெரிய கோட்டையே கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு சாம்ராஜ்யம் பண்ற அளவுக்கு வலிமையா இருந்தாங்க. பனு குறைலா, பனு நுழையர் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலையும் சிற்றரசர்களாக போயிருந்தாங்க. போய் அங்கே அந்த பகுதியில் இருந்து கொண்டு அந்த பகுதியின் ஆட்சியாளர்களாக வர்ற அளவுக்கு ஒரு குழுவை பணத்தை முடியும். ஒரு 10 பேர் போய் அப்படி பண்ண முடியாது. பெரும் குழுவாக தான் போய். அதன் நோக்கம் இறுதி தூதரை எதிர்பார்த்தான். அவங்க நல்ல நோக்கத்தோட வந்தவர்கள் வந்து இன்னைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார் என்று சொல்லி பல தலைமுறைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்து குடியேறினது இவர் முகமது நபி வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் சொந்த ஊர்லேருந்து விரட்டி விடப்பட்டு நம்ம எசரிப்புக்கு வரும். எசரிப்பு அந்த ஊருக்கு பேர் மதீனாவுக்கு. அப்பொழுது எசரிப்புக்கு வருவார் அப்படின்ற ஒரு முன்னறிப்பு வச்சு என்ன செய்கிறாங்க, அவங்க அங்கே குடியேறினாங்க. குடியேறின பிறகு முகமது நபி வந்துட்டாங்க, இறை தூதர்னு சொல்லி வந்துட்டாங்க. நல்லா தெரிகிறது, மத குருமார்களுக்கெல்லாம் விளங்குறது.
யூத மத குருமார். யூத மத குருமாளுக்கு விளங்குகிறது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முகமது வந்த பிறகு நம்முடைய ஏன்னா அந்த செல்வாக்கு குறைஞ்சிடும் உங்களுக்கு. இவங்க தான் அந்த மக்களுக்கு எல்லாமாக இருந்தாங்க. யூத மதத்தில் அந்த குருமார்கள் வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்த நிலையில் வச்சு பார்க்கப்படுவாங்க. யூத குருமார்களுக்கு வந்து கடவுளுக்கு அடுத்து யார் இந்த மத குரு தாங்கிற அளவுக்கு மதிப்பாங்க. இப்போ வந்து இவங்களே வந்து முகமதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய அந்த மதிப்பு குறைஞ்சி போயிடும். இப்போ முகமதை நம்ம இவர் தான் இறைத்துவன்னு ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம சாதாரண மெம்பராக போயிடுவோம். அவரை ஏற்றுக்கிறாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம ஒரு பெரிய மத குருவாக இருப்போம். மத குருங்கிறது தக்க வைத்துக் கொள்வதாக இருந்தால் இவரை நம்ம ஏற்றுக்கிற கூடாது என்று சொல்லிவிட்டு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். முகமது நபி அவங்களை எதிர்த்தது. அப்படினால முகமது நபி நீங்கள் சொல்லக்கூடிய யாத்ரீப்ல ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்கி விட்டார்கள். இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்க ஆரம்பப்படி உருவாக்கலை. மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அங்கே ஹவுஸு ஹசரஜின்னு 2 சக்தி மிக்க அவங்க இவங்க இந்த யூதர்கள் கிடையாது. ஹவுஸு ஹசரஜின் அதான் அந்த லோக்கல் கம்யூனிட்டி இருந்தாங்க. ஆமாம், செல்வாக்கு மிக்க 2 கோத்திரத்தார். இந்த 2 கோத்திரத்தாரும் இவங்களை ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கோத்திரத்தார் ஆரம்பித்த உடனே அந்த கோத்திரத்தின் மீது இவர்கள் தான் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னடா இவங்க பூரா போயிட்டாங்க, அவங்களுக்கு வட்டி கொடுக்கறது போறது எல்லாம் பண்ணது. அப்போ உங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம இவர் காலி பண்ணுறது நமக்கு சேஃப்டி, இவர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த முனாஃபிக்குன்னு இஸ்லாத்தில் சொல்லுவாங்க. 2 வேஷம் போடுறவங்க. 2 வேஷம். முகமது நபிட்ட வந்து உங்கள் ஆளுக்குங்கிறது, அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது. முனாஃபிக்குன்னா இரட்டை வேடதாரிகள். ஓகே. இப்போ இரட்டை வேடம் போடக்கூடியவர்களாக சில யூதர்கள் மாறினாங்க. சில யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இவர் அழிக்கிறதா இருந்தால் நம்ம நேரடியாக அழிக்க முடியாது, நம்ம மக்காவுல இவருக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் தகவல்களையும் கொடுத்து அவங்க படையெடுத்து வரும் பொழுது நம்ம சேர்ந்து கொண்டு என்ன செய்வோம், இவர் அடிப்போங்கிற மாதிரியான சதி வேலைகள்லாம் நிறைய பண்ணாங்க. அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்முடைய ஆதிக்கம் குறையுதுன்னு சொல்லும் பொழுது அவங்க கொண்ட நம்பிக்கையை கூட தூக்கி போட்டு பேசிவிட்டாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் முகமது நபி எதிர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்வதுங்கிறது மறுமைக்காகத்தானே. இறை தூதர்னு ஒருத்தரை ஏற்றுக்கொள்வது வந்து அப்போ தான் மோட்சம் அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்தாங்க. வந்தவங்க என்ன, உலக ஆதாயம் அவங்களுடைய கண்ணை மறைச்ச பிறகு இவருக்கு பின்னாடி இருந்தால் நமக்கு உலக ஆதாயம் கம்மி கிடைக்காது, நம்ம வந்து இவரை எதிர்த்துக்கிட்டு தனியாக இருந்தோம்னா ஏற்கனவே உள்ள அந்த சுகங்களை அனுபவித்துக் கொள்ளலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து எதுக்க ஆரம்பித்தாங்க. பல சண்டைகள்லாம் வந்துச்சு. சில பேரை வந்து அந்த காட்டி எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகத்தை வந்து ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஒன்று கட்டி நீங்கள் தொலை வைக்க வாங்கன்னு அங்கே வச்சு கொண்டுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணாங்க. நபிகள் நாயகத்தை கொலை செய்வதற்கு யூதர்கள் திட்டமிட்டாங்க. அது குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு. 9வது அத்தியாயத்தில் அந்த சம்பவம் வருகிறது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெறுப்பு வர்றது காரணம் என்னன்னு கேட்டால், ஆன்மீக நோக்கத்தில் அவங்க வந்தவர்கள் பிறகு அரசியலாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இழப்பாக தெரியுது. ஆன்மீகமாக பார்த்துருந்தாங்கன்னா இது என்ன, அவருக்கு பின்னாடி போனால் நம்ம வெற்றி பெறலாம், சொர்க்கத்துக்கு போகலாம்னு நினச்சிருக்கணும். அதை தூரம் தள்ளிட்டு என்ன செய்யிட்டாங்கன்னா, நம்ம வந்து ஆட்சியை தக்க வைக்கிறாங்க, இவரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அகசாப்புண்டு அகழ்போர்னு சொல்லுவாங்க. எல்லா சமுதாயம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வந்து மதீனாவை முற்றுகையிட வந்த ஒரு போர் அது. அதுலேயும் துரோகம் செஞ்சாங்க. உள்ளே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சிறிய குறுக்கீடு, நீங்கள் ஹவுஸ் கஜ்ரஜ் குலத்தை பற்றி பேசினீர்கள். இட்ஸ் லோக்கல் கம்யூனிட்டி. பெரும்பான்மையான யூதர்கள் அங்கே டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் ஜெருசலேம் இடமாறினார்கள் இறைத்துவத்தை எதிர்பார்த்து. அதிலே நாங்கள் வரலாற்றில் உற்று நோக்கின்ற போது 3 கோத்திரங்கள் மிக வலிமையாக இருந்தது. அதிலே பனு கைனுகா என்ற கோத்திரத்தை நபிகளார் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். மற்ற கோத்திரங்கள் இந்த தவறை செய்யவில்லையா? யூதர்கள் இல்ல, பனு கைனுகா வெளியேற, பனு குறைலா, பனு நுவைரெல்லாம் வெளியேற்றிருக்காங்க. அப்படி என்றால் யூத கோத்திரம் எல்லாவற்றையும் வெளியேற்றி விட்டார்கள். ஹைபர்ல உள்ளவங்களை மட்டும் போர்ல வந்து ஜெயிச்ச பிறகு அவங்களுடைய நிலங்களை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்து நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிறீங்கன்னு ஒப்படைச்சாங்க. ஹைபரில் மட்டும். பாக்கி உள்ள பகுதியெல்லாம் வெளியேற்றுற அளவுக்குன்னா துரோகத்துக்கு உலக நாடுலாம் அதான் செய்வாங்க. ஒரு நாடுன்னு இருக்கும் பொழுது அதுக்கு தேச துரோகம் யாராவது பண்ணாங்கன்னு சொன்னால் ஒன்று சிரச்சேதம் பண்ணுவாங்க, இல்லாட்டி நாடு கடத்துவாங்க. அதாவது இஸ்லாமிய ஆட்சி அமைந்த பிறகுதான் அந்த நாட்டினுடைய சாவரினிட்டிக்கும் இறையாண்மைக்கும் எதிராக தேச துரோகம் செய்ததனால் மதீனாவில் இருந்து ஆட்சி தலைவராக இருந்த முகமது அவர்கள் வெளியேற்றுகிறார். இது எல்லா நாடும் செய்வாங்க. ஏதாவது ஒரு தேசத்தினுடைய கட்டமைப்பு உளவாளிகளாக இருந்தால் வெளியேற்றுவாங்க. அப்படித்தானே? அப்படித்தான் வெளியேற்றப்பட்டாங்க. அப்படித்தான் அவர்கள் இன வெறுப்புல வெளியேற்றல. இனவெறுப்பில் வெளியே. இன்னும் சொல்ல போனா இந்த யூதர்கள்லயே நல்ல இறை பக்தி உள்ள பாதிரிமார்கள்லாம் இருந்தாங்க. அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது யூதர்கள் அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அதை மறக்காம
அப்துல்லா இப்னு சலாம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த பாதிரியர்களுக்கெல்லாம் பெரிய ஸ்காலராக இருந்தார். ஒரு ஆர்த்தடாக்ஸ் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இருக்காங்களா? தல்மூக்கை ஓதக்கூடியவர்கள் தலையிலே தொப்பி போட்டு இருக்காங்களா? மேற்கு கரையிலே அலெக்சா மசூதியிலே அடித்து பாவ மன்னிப்பு சேர்ந்தவர்கள். He has confessed their guilty before the God. அப்படின்னு சொல்றாங்க. அடித்து பாவ மன்னிப்பு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படி என்றால் நம்முடைய மக்களுக்கு விரும்புறது யூரோப்பில் இனவெறுப்பின் மூலம் வெளியேற்றப்பட்ட நாஜிக்களின் மூலமும் யூரோப்பிய கிறிஸ்தவ சமூகத்தாலும் வெளியேற்றப்பட்ட யூதர்கள் அரபு நாட்டிலிருந்து தேச துரோக குற்றங்களுக்காக வெளியிட்டப்பட்டார்கள். இந்த ரெண்டு வித்தியாசம் அப்படித்தானே? தேச துரோகத்தை வெளியிடப்பட்டாங்க. சர்வதேச நிகழ்வுகளை நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய பயணம் ரோமிலிருந்து, யூரோப்பிலிருந்து, பெல்ஜியத்திலிருந்து அப்படியே மதீனா யாத்ரிபிலே இருக்கிறது. சரி, சமகால நிகழ்வுகளில் அமெரிக்கா யூதர்களை தூக்கி கொண்டாடுகிறது. பெஞ்சமின் நித்தானியாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், நீ வேற அல்ல, நான் வேற அல்ல. இஸ் மேரேஜ் ஸ்டேட்மெண்ட். ஓப்பனாக சொன்னார், உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் செய்யாத உதவியை டொனால்ட் ட்ரம்ப் எமக்கு செய்திருக்கிறார். அண்ணா நீ வேற அல்ல, நான் வேற அல்ல. இப்போது நடந்தது ஒரு 4 நாளுக்கு முன்னாடி. அமெரிக்கா இப்படி கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அறிவா இல்லது மத்திய தரைக்கடல் சார்ந்த சமகால அரசியல் நிகழ்வா? ஜெயினுல் ஆபிதீன், உங்களின் பார்வை. அதாவது யூதர்களை இப்போ அமெரிக்கா தான் தாங்கி பிடிக்குது இஸ்ரேலை. இந்த தாக்குதலுக்கு பூராவுடைய எல்லா விதமான ஆயுதங்களும் பணமும் அமெரிக்காவுடைய பணம் தான். உண்மையில் இந்த யுத்தமே அமெரிக்காவுக்கும் பலஸ்தீனுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய விமானங்களாக இருக்கட்டும், குண்டுகளாக இருக்கட்டும், எல்லாமே அமெரிக்காவுடைய தான். இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக குழந்தைகளை கொள்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அதை மேலும் மேலும் என்ன செய்கிறாங்க, இன்னும் அதிகமாக கொள்வதற்குரிய ஆயுதங்களை வெளிப்படையாகவே அறிவித்தே கொடுக்குறார் ட்ரம்ப். என்ன செய்கிறார், பகிரங்கமாக அறிவித்து கொடுக்குறார். அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் சமூக ஊடகங்களில் பலவிதமான காரணங்களை சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி இவனுக்காண்டி இருக்கணும் அமெரிக்கா இதுக்காக இந்த மாதிரி இருக்கணுங்கும் போது சிலர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய அந்த உலக வங்கி இருக்குல்ல, உலக வங்கி, IMF, இதில் எல்லாம் யூதர்களுடைய பெரும் பணம் இருக்குது. அதை கொண்டு தான் அமெரிக்காவை இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அதனால் பொருளாதார ரீதியாக அவர்களுடைய கையில் ஆதிக்கம் இருக்கிற காரணத்தினால அமெரிக்கா பயப்படுது. இவங்களுடைய பொருளாதாரம் இல்லாட்டி அமெரிக்காவை ரன் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை மக்கள்கிட்ட சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. யூதர்களுடைய ஒரு பைசா கூட உலக வங்கியில் கிடையாது, IMFலையும் கிடையாது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஆமாம், அதில் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ பங்கு வச்சுருக்காங்கன்னு வரும்போது இஸ்ரேல் அதில் வரவே இல்லை. அமெரிக்கா 47 பங்கு அமெரிக்காவுடைய பங்கு அதில் இருக்கிறது. அந்த பங்கெல்லாம் என்னென்னு கேட்டால் லாபம் தரக்கூடிய பங்கு இல்லை, அவங்க டொனேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த பணத்துக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு அந்த ஓட்டிங் பவர் அதிகம் இருக்கும். ஆமாம், இவங்களோட 2 ஓட்டு கூட கிடைக்கிற மாதிரி அப்படி ஒரு அந்த மாதிரி இருக்கும். அமெரிக்காவுக்கு சாங்ஷனிங் பவர் அதிகமாக. ஆமாம், அது இருக்கும். திட்டத்தை வழிமுறைப்படுத்துவதற்கு, யாருக்கு கொடுப்பதற்கு கொடுக்கக்கூடாதுங்கிறலாம் அவங்க தீர்மானிப்பாங்க. அது அவர்கள் நிர்ணயம் செய்வாங்க. அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இஸ்ரேலுடைய பணம் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு ஒன்றுமே இல்லையே. சரி, அது மாதிரி யூதர்கள்ட்ட பெரிய பெரிய நிறுவனங்களில் அரசாங்கத்தை அமெரிக்கா கடன் வாங்குறாங்கன்னா அப்படியும் வாங்கலை. அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கு. 35 லட்சம் கோடி டாலர்கள் அமெரிக்காவுக்கு கடன் இருக்குன்னு சொல்லி ட்ரம்பே சொல்லியிருக்கிறார். 3500 லட்சம் கோடி. இந்திய மதிப்பீட்டில் 36 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியனுடைய மதிப்பு இந்திய மதிப்பீட்டிற்கு 100 லட்சம் கோடி. 100 லட்சம் கோடி. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து விவாதங்களில் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். 36 லட்சம் ட்ரில்லியன், 36 ட்ரில்லியன் உலக மதிப்பிற்கு 3500 லட்சம் கோடி கடனாக அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்கா கடன் வாங்கி இந்த கடன்லையாவது இஸ்ரேலுக்கு பங்கு இருக்கான? பங்கு கிடையாது. அந்த கடனிலும் பங்கு, இந்த கடன்லாம் கிடையாது. அமெரிக்கா பொருளாதார ரீதியாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவே இல்லை. ஏன்னா அமெரிக்கா உலக வங்கியிலையோ IMFலையோ கடன் வாங்காது. சரி, இப்போ சொல்ற இந்த கடன்லாம் என்ன கடன் சொன்னா அது மக்கள்கிட்ட வாங்குற கடன் தான். சீனாவிலும் கடன் இருக்கு, மற்ற நாடுகளிலும் கடன் வாங்கி. மற்ற நாடுகளில் கடன் வாங்குறான்னா எப்படி வாங்குவாங்கன்னு கேட்டால், கடனை வாங்க மாட்டாங்க. அவங்க இந்த பத்திரம் வெளியிடுவாங்க. ஆமாம், பாண்டு மாதிரி வெளியிடுவாங்க. ஒரு $1,00,000 பாண்டுன்னு வெளியிடுவாங்க. வெரி குட். ஒரு வருஷத்துக்கு பிறகு 1,10,000 தருவோம்னு சொல்லி, அப்படி 1 லட்சத்துக்கு நீ பாண்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் நாங்கள் 1,10,000 ஒரு வருஷத்துக்கு தருவோம். ஒரு வருஷ கடனுக்கு பத்திரம் பாண்டு வெளியிட்டிருக்கிறான். அது மாதிரி பத்திரங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 வருஷத்துக்கு வெளியிட்டிருக்கிறான், 10 வருஷத்துக்கு வெளியிட்டிருக்கிறான்.
இந்த பத்திரங்களை வந்து உலக நாடுகள் வாங்குறாங்க. ஆமா, எனக்கு சைனா திருப்பி கேட்டால் எனக்கு அமெரிக்கா கொடுக்க வழி இல்லை. அமெரிக்கா இல்ல, அவங்க கொடுக்க வழி இல்ல, வழி இல்லை வழி இருக்குன்னு நினைச்சிட்டு வாங்குறாங்க. ஆமா, வழி இல்லை. ஆனால் வழி இல்ல, அமெரிக்கா என்ன நினைச்சு வாங்குறாங்கன்னா, சைனா என்ன செய்யறான்னு அந்த பத்திரத்தை வாங்கி வச்சோம்னா நமக்கு டாலர் கையிருப்பு மாதிரி ஏறக்குறைய ஆமா, ஆமா, 10 லட்சத்து வாங்கினோம்னா 11 லட்சமா நமக்கு ஆகும். ஆமா. அது வந்து இது கேரண்டியான ஒரு மணியா இருக்குது என்ற காரணத்தினால இவன் வாங்கின கடன் பூரா வந்து இந்த மாதிரி பத்திரத்தின் மூலமா தான். அந்த பத்திரம் வாங்கியவர்கள் வந்து பெரும்பாலும் அரசாங்கமா இருப்பாங்க. சரி, நீங்க நானா கூட இருப்போம். இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கு, யார் வேணாலும் வாங்கலாம் அந்த பத்திரத்தை. தனி பாண்ட வெளி ஷேர் தானே வெளியிடும் போது யார் வேணாலும். ஆமா, தனி நபர்கள் இப்ப இதை எல்லாம் அமெரிக்காவுக்கு இவருடைய பணமோ இவருடைய வங்கி செக்டரோ இவர்கள் எதுவுமே இல்ல, எதுவும் இல்ல. அப்படி என்றால் நான் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். அமெரிக்கா ஓப்பனாக கடைசியில நேற்று போன வாரம் கூட ஆயுதங்கள் அனைத்தும் மௌனித்து போய்விட்டது. ஆர்சனல்ல ஆயுதங்கள் இல்லை. அமெரிக்கா 14 ஃபிளைட்ல கடைசியாக ஜெர்மனில இருந்து ஆயுதங்களை இறக்கி இறக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதான் காரணம். இப்ப இந்த காரணத்தை தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையில பைசா பிரயோஜனம் இஸ்ரேல்னால அமெரிக்கா கிடையாது. அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்ரேலில் உள்ள அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அந்த மாதிரியான அடிப்படையில் வசதி படைத்தவர்கள் இருந்து அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறாங்கன்னு கேட்டால் அவன் 1% தான் இருக்கிறான். அமெரிக்காவில் பணம் படைத்த யூதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1% தான் இருக்கிறான். மீதி 99 வேற மொத்தமே 6% மக்கள் தொகையில் ஓட்டிங் கூட நினைக்கலாம்ல. அது இல்லை. அமெரிக்காவில் 6% தான் யூதர்கள் இருக்காங்க. வெரி குட். அதுல யூத சிந்தனையில் உள்ளவனு 6% இல்லை. நிறைய பேர் நாத்திகன் ஆயிட்டானுவோம், மதமற்றவர்கள். ஆனா பிறப்பால் யூதர்கள், சியோனிஸ்ட சிந்தனவாதிகளும் இல்லை, அந்த மாதிரி இல்ல. மக்கள் தொகையிலும் இல்லை, மக்கள் தொகை பெரும் பணக்காரர்களாகவும் இல்லை. இல்ல. அப்படி என்றால் ஏன் மறுபடியும் அந்த கேள்வி தான் வரும். ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இது செய்யலப்ப. ஜெயிக்கிறதுக்குன்னா இவனை விட முஸ்லீம் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கிறது, அரபுகள் இருக்காங்க. ஆனா இவன் கம்மியான எண்ணிக்கையா இருக்கும்போது அவனுக்கு ஏன் பயப்படுறான்னு கேட்டா அதுவும் காரணம் கிடையாது. அதாவது அமெரிக்கா வந்து பொருளாதார ரீதியாக அவன்கிட்ட கடன்பட்டு இருக்கல, அரசியல்வாதிகள் வந்து ஓட்டுக்காக வேண்டியும் இவனை சார்ந்து இருக்கல. அப்படி இருக்கும்போது எதற்காக இதை இஸ்ரேல் அவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பிரதிபலனை அவன்கிட்ட அடைஞ்சதுக்காக அவங்க செய்யல, ஒரு பிரதிபலனை அடைவதற்காக செய்யறாங்க. என்ன இஸ்ரேல்ட்ட இருந்து என்ன பிரதிபலன் சொன்னா, மத்திய கிழக்குல தான் பெட்ரோல் வளம் இருக்குது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ ஒண்ணு சொல்ல போகிறீர்கள், நான் அவரோடு இருக்கிறேன். ஆமா, அதை இழுத்து கொண்டே போகிறோம். என்ன பிரதிபலம் என்று நம்ம நேர்களும் பாக்குறாங்க. ஆமா, என்ன பிரதிபலன்னா, மத்திய கிழக்கு தான் இன்னைக்கு இப்போ பெட்ரோல் வளம் உள்ள ஒரு நாட்டில் வந்து அதிகமான வளங்கள் அங்கே தான் இருக்குது. சரி, அந்த பெட்ரோலிய வளங்கள் எல்லாம் அமெரிக்காவை சார்ந்து தான் அவங்க இருக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவுடைய ஒரு அடியாள் ஒன்று அங்கே இருக்கணும். சரி, அங்க மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய அடியாள் இருக்கணும். மையம், அதிகார மையம். அவனை காட்டி மிரட்டி என்ன செய்யறது, டே இல்லைன்னா இஸ்ரேல் அடிச்சிருவோம் அவனைய, இஸ்ரேலுக்கு கூட நாங்கள் வந்து சண்டைக்கு வரமாட்டோம் அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு தான் சக்தி மிக்க ஒரு ரவுடி நமக்கு வேணும் என்பதற்கு தான் உதவி செய்கிறான். அது இதன் மூலம் என்ன ஆகும்னு கேட்டால், சவுதியில் உள்ள எண்ணெயெல்லாம் என்ன செய்யலாம், டாலரில் தான் விற்கணுங்கிறான். அதுக்கு சவுதி ஒத்துக்கிறான். எந்த பணத்தில் வேண்டாலும் விற்கலாம்னு சொன்னால் நிறைய நாடுகள் அவங்க காசை கொடுத்து வாங்குவாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் பெட்ரோல் வாங்கணுமாக இருந்தால் அமெரிக்க டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அப்படி அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தத்துக்கு அவன் பணிஞ்சதுக்கு என்ன காரணம்? இதான் காரணம். சரி, இந்த இஸ்ரேல் வந்து ஒரே நாள் 6 நாள் போரில் 50 பேரையும் காலி பண்ணிட்டான். ஆமா, 67 67 72 93 2006 யாக்கி எல்லாத்துலயுமே அடிச்சு தள்ளிட்டான். எல்லா நாடுகளும் காலி. அப்ப இந்த வைத்து என்ன செய்யறான், இன்னைக்கு வரைக்கும் சிரியாவில் உள்ள பெட்ரோல்ல வந்து பெரும்பகுதி அமெரிக்கா தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். சரி, வழங்குதா. அவருடைய பஷருல் அசாத் ஆட்சியில் இருக்கும் பொழுது இவன் ஒரு பகுதியை வைத்து கொண்டு அங்க உள்ள பெட்ரோல்களை என்ன செய்யறான், எண்ணெய் கிணறுகளை அமெரிக்கா கைவசப்படுத்தி கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஈராக்கில் இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான். சதாம் இருக்கும்போது மட்டும்தான் எடுக்கலை. சதாமை காலி பண்ண பிறகு அவனுக்கு வேண்டிய ஒரு குரூப்புகளை அங்கே இறக்கி விட்டு என்ன செய்கிறான், அங்கே உள்ள சில எண்ணெய் கிணறுகளை தன்மையப்படுத்திக்கிட்டான். சட்டப்பூர்வமான கத்தார் மாதிரியான பஹ்ரைன் மாதிரியான நாடுகளில் சட்டப்பூர்வமாகவே இவனுடைய கம்பெனிகளுக்கு, அராம்கோ மாதிரியான அமெரிக்க நிறுவனங்கள் தான் அந்த எண்ணெய் எடுக்கணும், எண்ணெயை வந்து குரூட் ஆயிலாக எடுத்து நாங்கள் சுத்திகரிப்போம், அவனே சுத்திகரிக்க விடுறதில்ல, குரூட் ஆயிலாக எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் சுத்திகரிக்க பண்ணி நாங்கள் விற்பனை விலையை நிர்ணயிப்போங்கிற அளவில் அவனுடைய ஆதிக்கம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணுமாக இருந்தால் அந்த அரபு நாடு பயப்படணும். சரி,
பயப்படுவது வந்து அமெரிக்காவில் இருந்துகிட்டு மிரட்ட முடியாது, வாஷிங்டன்ல இருந்து இங்க முடியாது, வர முடியாது, ஊர்ல இருக்கணும், ஊர்ல வேணும். இப்ப இங்க மண்ணடியில இருக்கணும், மண்ணடியில இருக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஒரு தட்டில் ஒடியாந்துருவான்ல டக்குன்னு பக்கத்துல. அது மாதிரி அதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு ரவுடி ஒண்ணு இருந்தா தான் நமக்கு வந்து கொள்ளையடிக்க முடியும். அப்படி என்றால் இங்கே இந்த அக்ரிமெண்ட் அவர்களை செட்டிலர்ஸா வருவதற்கு முன்பு திட்டமிட்டே இந்த தடைகளுக்காகவே இந்த தேசத்தை உருவாக்கினார்களா? இல்ல, உருவாக்கும் பொழுது அனுதாபம் தான் காரணம். அனுதாபம் தான். உருவாக்கும் பொழுது வெறும் அனுதாபம். ஏன்னா அப்பொழுது எண்ணெய் வளம் ஒன்று இல்லை, எண்ணெய் வளம் இல்ல. 37 அப்ப அந்த வயசெல்லாம் இருக்கும் பொழுதுதான் சும்மா பாலை சுடுகாடா தான் இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் இருந்துச்சு. எண்ணெய் வளம் இருந்து ஆயுதங்கள்லாம் கூட வச்சு ஒண்ணுமே இல்லை அங்க. அரபு நாடுகள் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. 1900 ஒண்ணுமே இல்லை. இவனை உருவாக்கணும் என்னன்னு கேட்டா, ஹிட்லர் இந்த மாதிரி 60 லட்சம் பேரை காலி பண்ணி விட்டான். எல்லா நாடுகளும் விரட்டி அடிக்கிறாங்க, நாடற்ற மக்களா இருக்கிறாங்க. அது போக இந்த பாலஸ்தீன் வந்து பிரிட்டனுடைய ஒரு காலனி. அவர் உத்மானியா பேரரசு அவங்களை தோக்கடிச்சது. அந்த விவகாரத்தை கூட நீங்கள் சொல்லி இவங்களுடைய ஆட்சியில இருக்கிற பகுதி, நம்ம இருக்கிற பகுதி தானே, அதுல குடியேற்றுறோமே, அங்க என்ன கவர்மெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு கேட்டா, இவன் வந்து இஸ்ரேலில் கொஞ்சம் கொஞ்சமா குடியேற்றி ஒரு அனுதாபப்பட்ட அவங்களுக்கு ஒரு நாடு இருக்கட்டுமே. இந்த 125 ஆண்டுகள் 125 ஆண்டுகள்னா பால்ஃபர் டெக்ளரேஷன் 1903 ஆண்டு முதல் நடவடிக்கையாகும். 1918 ஆண்டு உத்மானியா பேரரசுக்கு பிறகுதான் இந்த நிகழ்வுகள் வந்தது. 40 வரைக்கும் ஒரு பரிதாப உணர்வோடு யூதர்கள் அங்கே குடியேற்றப்பட்டார்கள். 40க்கு பிறகு வலிமையான சர்வதேச ஆயில் வர்த்தகத்தோடு யூதர்களை இணைத்துக் கொண்டு அமெரிக்கா பெரும் சக்திகளாக அங்க வைத்திருக்காங்க. அப்படித்தானே சொல்லுங்க. அதனால இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்ப ஆதாயம் இருக்குதுல. சரி, இந்த அமெரிக்காவோட சேர்ந்து இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவர்கள் ஒரு வல்லாதிக்க சக்தியா வந்துடக்கூட நமக்கு அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் எல்லாருமா சேர்ந்து பண்றாங்க. அது அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில யூரோப்பிய நாடுகள் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அப்ப நீங்க சொன்ன காரணங்களை 1% இருக்கிற மக்களாகவும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், பெரும் செல்வந்தர்களாகவும் இல்லை. 6% மக்கத்தில் சியோனிசத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் மிக குறைவு. அப்படி என்றால் ஒரே காரணம் மத்திய கிழக்கு. இதை தவிர வேற எந்த காரணம் இருக்க முடியாது. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ரீசனுமே இல்லை. யாருக்கு? யூதர்களுக்கு. யூதருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ரீசனுமே இல்லை. அவர்களுடைய அறிவு ஒன்று இருக்கிறது அல்லவா, அவருடைய கண்டுபிடிப்புகள். அறிவுக்காக வேண்டி கண்டுபிடிப்புக்கு இவனுக்கு ஆதரிக்கணும். கண்டுபிடிப்புங்கிறது பொதுமைப்படுத்தியாச்சு. ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு, இப்ப நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கிறோம். அவர் யூதர் தானே. அதனால கண்டுபிடிப்பு பயன்படுத்துறதுக்காக வேண்டி அள்ளி கொடுக்க தேவையில்லை. சரி, ஒன்று வந்து அவனை கொண்டு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கணும், அல்லது பொருளாதாரத்தில் யூதர்களை பாய்ச்சிக்கிட்டா நாட்டை நிர்வகிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கணும். அப்படி இல்லை. எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரம் வெளியிட்டாலும் வாங்க நாடுகள் தயாரா இருக்கிறாங்க. எல்லா நாடும் இருக்காங்க. பணத்துக்கு பஞ்சாயத்து கிடையாது அவனுக்கு. அதே நேரத்தில் வந்துக்கிட்டு ஓட்டுலையும் இவனால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. யூதர்களுடைய ஓட்டை வந்து அமெரிக்காவில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க உதவாது. அப்படி இருக்கும் பொழுது அது போக இன்னொன்று நீங்க பார்க்கணும், 2 பேருமே ஆதரிக்கிறான்ல. ஓட்டுனா ஒரு சைட்ல ஓட்டு போடுவாங்க, ரிபப்ளிக்கும் ஆதரிக்கிறாங்க, டெமோக்ராட்டும் ஆரம்பிக்கிறாங்க, போட்டி போட்டு ஆதரிக்கிறாங்க இஸ்ரேலை. அப்படின்னா அந்த ராணுவம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஒரு வல்லாதிக்கமா இருப்பதற்கு அது தேவை, அவ்வளவுதான். யார் வந்தாலும் பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு முக்கியம். அந்த பொருளாதாரத்தை சார்ந்து மத்திய கிழக்கு இருக்கிறது. மத்திய கிழக்கில் ஒரு டான், ஒரு தாதா, நமக்கு ஒரு டானை உண்டாக்கி வச்சுக்கிறேன்னு. இதை தவிர வேற காரணமே கிடையாது. ரைட். ஆமா, இப்போ சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அடுத்த காணல நம்ம வேற பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்வுல யூதர்கள் யார் என்பதை ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க. யூதர்கள் ஏன் ஒவ்வொரு சமூகங்களாலும் வெறுக்கப்பட்டார்கள்? நீங்க சொன்னது ரோமர்களால, அதே சமயம் யூரோப்பியனால, நாஜிக்களால, அதே போல நபிகள் நாயகத்துடைய காலத்தில் யாத்ரிப் என்று அழைக்கப்பட்ட மதீனாவிலிருந்து அவர்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள்? ஒன்று. இரண்டாவதாக, அமெரிக்க சமகால அரசியலில் யூதர்களுடைய வல்லமையும் தாக்கமும் சர்வதேச பொருளாதார மண்டலங்கள் பாண்ட் வெளியீடு வரைக்கும் தெளிவுபடுத்தினீர்கள். அப்ப யூதர்களுக்கு பலஸ்தீனத்தில் கஸாவில் அவர்கள் ஆட்சிக்கும் மத்திய தரைக்கடல் அரசியலையும் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த யூதர்களுடைய வெறுப்பு மற்ற நாடுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் அரபுகளிடத்தில் வெறுப்புகளா நபிகள் நாயகம் காலத்தில் அவர் வெளியேற்றப்படவில்லை என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படித்தானே? இது சொன்னது அனைத்தும் வரலாற்று காரணி. இந்த நிகழ்ச்சியினூட மௌலவி பி ஜெய்னுல் ஆப்தீன் அவர்களிடத்தில் சமாதானம் இல்லாத பல கேள்விகளை நான் உங்களுக்கு முன்னால் வைத்திருந்தேன். நீங்கள் மிக அழகாக இந்த ஒரு 45 நிமிடமும் சொல்லியிருக்கிறீர்கள். எமது நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு உளப்பூர்வமான நன்றி நான் தெரிவித்தேன். உடனே
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.